பைத்தானில் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்மால் அனானமஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம். நீங்கள் யூஸ்வலாக பைத்தானில் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க, டெஃப்ன்ற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அதோட கண்டென்ட்லாம் கொடுப்பீங்க. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷன் நேமும் கொடுக்க வேணாம், டெஃப்ன்ற அந்த கீவேர்டே கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா லாம்டா, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், அந்த ஆர்குமெண்ட் கோலன் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை எப்படி வந்து லாம்டா ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் ஸ்கொயர் பண்ணுற போகிற அந்த ஃபங்க்ஷனில் அதாவது நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் ஸ்கொயர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைனர் தான். நீங்கள் வந்து அதை வந்து நம்ம எப்படி லாம்டாவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாம்டான்றது கீவேர்டு யூஸ் பண்ணணும் லாம்டா ஃபங்க்ஷனுக்கு. இதில் நம்ம ஃபங்க்ஷன் நேம்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், லாம்டான்றது கீவேர்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம், இங்கே எக்ஸ்ன்றது நம்ம உள்ள பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன், அதுக்குள்ளே என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நேம் கிடையாது, நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை வந்து அதில் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்கொயர் ஆஃப் 5 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லாம்டாவில் இது பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் 25 வரும். ஸோ ஒரே ஃபங்க்ஷன்லாம், பட் இதை வந்து நம்ம வந்து லாம்டாவில் சிங்கிள் லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ